மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுறவுக்கு முன்னுரிமை தந்து எவரும் எதிர்பாராத ஏற்றமிகு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகின்ற அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தரவாய்ந்த திட்டங்களும் தடமதிக்கும் சாதனைகளும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என கூறி கூட்டுறவு தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். புதிய அறிவிப்புகள்: 1. மகளிரை தொழில் முனைவோராக்க புதிய சிங்க பெண்கள் கடன் திட்டம் ரூபாய் 7015 கோடி மதிப்பீட்டில் கூட்டுறவு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 5000 கோடி மதிப்பில் ஊரக தொழில் கடன் 9% வட்டியில் வழங்கப்படும். கூட்டுறவு நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி சந்தை பங்கை அதிகரித்து லாபத்தை உயர்த்த வெற்றி என்ற பொதுவான வணிக சின்னம் லோகோ அறிமுகப்படுத்தப்படும். மாநில கூட்டுறவு கொள்கை உருவாக்கப்படும். அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு குறைந்தபட்சம் 5 சேவைகள் வழங்கும் சங்கங்களாக ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் தரம் உயர்த்தப்படும். 6. ரூபாய் 9.09 கோடி மதிப்பீட்டில் 6.90 கோடி மதிப்பீட்டில் 3452 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நுண்தாங்கி சாதனங்களாக மைக்ரோ ஏடிஎம் நிறுவப்படும். 38 காலகருதி உடனே முடிச்சிருங்க ஐயா. கூட்டு முயற்சியில் வணிக வளாகங்களுடன் கூடிய பன்னாட்டு கட்டிடம் கட்ட விரிவான திட்ட அறிக்கை ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். 39 150 நியாய விலை கடைகளுக்கு ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் சொந்த கட்டடங்கள் கட்டப்படும். மற்ற அறிவிப்புகள் அனைத்தும் மாண்பு அமைச்சரால் படித்ததாக கருதி அது அவை குறிப்பில் ஏற்றப்படும். மாண்புமிகு உணவுத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறை சார்ந்த பல நல்ல ஆலோசனைகளும் அறிவுறுகளும் மாண்புமிகு உறுப்பினர் அவை முன் எடுத்து வைத்துள்ளார்கள். இந்த வெட்டு தீர்மானங்கள் அனைவரும் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதிலுரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். இந்த பதிலுரை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.